பார்வைக்கு அருமையானதினால் கனம் பெற்றாயே. நீ பார்வைக்கு அருமையானதினால் கனம் பெற்றாயே. நீ பார்வைக்கு அருமையானதினால் கனம் பெற்றாயே. ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே நம் இயேசுவே. நம் இயேசுவே. நம் இயேசுவே. நம் இயேசுவே. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. வேதம் என் பாதைக்கு தீபம், உந்தன் வசனம் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம். உந்தன் வேதம் என் பாதைக்கு தீபம், உந்தன் வசனம் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம். பாதை காட்டும் தகப்பன் நீதானையா, கண்மணி போல் காப்பவன் நீதானையா. பாதை காட்டும் தகப்பன் நீதானையா, கண்மணி போல் காப்பவன் நீதானையா. இடமெல்லாம் கூடவே இருக்கின்றேன், கைவிடாத நேசர் நீரல்லவோ. நான் இருக்கும் இடமெல்லாம் கூடவே இருக்கின்றேன், கைவிடாத நேசர் நீரல்லவோ. கைவிடாத நேசர் நீரல்லவோ. வேதம்
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உந்தன் வேதம் என் பாதைக்கு தீபம். உந்தன் வசனம் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம். உந்தன் வேதம் என் பாதைக்கு தீபம். உந்தன் வசனம் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம். ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்து நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே தேவன் சிறப்பாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி அனைத்து இலங்கையில் அநேக நாள் கேட்கிறோமல்ல, அநேக சாட்சி கூற வந்திருக்கிறார்கள். செய்திகள் அருமையா இருக்கின்றது. 3 மத்தியானத்துக்களே 5 செய்திகள், அருமையான பாடல்கள் என்று அநேக இலங்கையிலிருந்து மிகவும் ஆறுதலாக இருக்கின்றது என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அப்படியா கர்த்தர் இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறார். அந்த கிருபைக்கு நன்றி. இன்றைய நாளை நாங்கள் நிகழ்ச்சியில் கடந்து போவோம். ஜெப குறிப்பு. இந்த சங்கம வானொலியிலே வந்து செய்தி கொடுத்த விக்டர் போல் அவருடைய மருமகன் கடந்த கிழமை ஆக்சிடென்ட்லே மரித்து போனார். அவருடைய மகளின் பேர் லிதியா. அவளுக்கு 4 வயது ஒரு பெண் பிள்ளையும் 7 வயது ஒரு ஆண் பிள்ளையும் இருக்கின்றன. ஒரு சோகமான கட்டம். தாங்கொண்டா வேதியிலே தடுமாறுகிறார்கள். விக்டர் போலுக்காக குடும்பத்தை ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. அதனைத் தொடர்ந்து முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பார். 8:30க்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா, 8:30க்கு பாஸ்டர் வெங்கட் அமெரிக்கா, 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்டாம் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, 9:30க்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா. நிகழ்ச்சி நிரல். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்த வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து இந்த சகோதரியை ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய நிகழ்ச்சியை கர்த்தாவே நீர் ஒரு விஷயம் நிரந்தரம். இன்றைய நாளே கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆசீர்வதித்தார். எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஐயாமது பிள்ளைகள் தாளந்தை கொடுக்கும் பொழுது, தேவ ஊழியர் வார்த்தையை கொடுக்கும் பொழுது கச்சிதமாக கேட்கவும், எந்த ஒரு தடையும் என்று சுவாமி கேட்கவும் ஐயா மறு ஒருவரை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதம். இந்த நாளை வந்து ஊழியர் பிள்ளை அனைவரையும் ஆசீர்வதித்து இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற சகோதரி ரஜினி அலங்காரமனையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, sister ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. God bless you too. ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வழிநடத்துங்கள். ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாங்கள் இன்றைக்கு கனடாவில் எலெக்ஷன் நடக்கின்றது என்றபடியால் அதற்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அதை விட இன்றைக்கு பிரதர் மகேந்திரன் ஒரேடியாக வந்து வருகிற எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டார். நான் இப்பொழுது ஆங்கிலத்திலே அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு ஜெபிக்கலாம். I would like to invite all of you who have joined Nitya Velicham this evening on the day that we are having our elections in our beautiful land of Canada. And we would urge all of you to be in prayer as we are also going to be in prayer. We have been all along, so that the Lord's will and purposes will come to fruition for our the land of Canada, that God has his plans and purposes and he would bring it to pass. So even as we do that, I would like to go into the program right now and introduce all those who are participating. And to those who have already joined us, thank you, all of you. May the Lord bless you all as you are coming and joining Nitya Velicham at this moment. And we thank all of you that the Lord has much in store for all of you to be blessed by this the radio network that goes into 110 nations. And we thank
the Lord for every one of you that have come and joined us. And at this moment, we would like to introduce you to the first segment that would now come and be opening up with Sister Karuna, who would come and sing and pray. Following that, we would have Sister Dolly, who would also come and pray for the workers and give a blessing just as much as both of them, beautifully sing and pray with their ministries and their calls. And we thank the Lord for their ministries. And also following that, I would like to come and pray for the listeners. And even as I do that, I would open up in prayer right now and also have Brother Mahendran, however the Lord leads him, according to the time that is permitting, he would also come and participate, and however the Lord would enable him to pray or sing or whatever the Lord would guide him to do so. So at this moment, we will open up in prayer. So Lord, we thank you, Father, for this time that you have entrusted, Lord, to Nithya Velicham to come and, Lord, beam into 110 nations. Father, even as we, Lord, have the privilege of going out of Canada, Lord, and Canada is going through the elections, Lord Jesus. Lord, we pray, oh God, that you would, Lord, have your hand upon it, Lord, that your will come to pass, Lord. None other, Lord, none other of man, none other of anything, Lord, that would come between you and us, oh God. But you would be the reigning supreme that would come and reign through your will and your purposes over Canada, Lord. In the name of Jesus, I pray. Lord, I thank you, Father, because you have said in your word, it's not by might nor by power, but by my spirit. Thus saith the Lord. That you have said already, Lord, from Zerubbabel, Lord Jesus, to Zerubbabel from Zechariah, chapter 4, verse 6, Lord, we decree and declare that over Canada, Lord, according to your will, that your spirit would reign, Lord, and bring it to pass, Lord, that before the end of the evening, we would know, Lord, who you are, Lord Jesus, going to bring, Lord, upon this nation, Lord God. And we thank you, Lord, for your favor upon it, that your will be done. And the way, Lord, you are going to bring forth, Lord, for the future of Canada, Lord, in the name of Jesus, we pray. Now I pray, Lord Jesus, for the listeners that are listening, Father, even as we come, Lord Jesus, and bring them, Lord Jesus, lay them at thy feet and at thy altar, Lord, even at the programs that are going to go, Lord, go in progress, Lord, that they would receive, Lord Jesus, and then be blessed, Lord, in many ways, Lord. And I thank you for them. Now I also thank you for the team members, Lord, that have joined, Lord, for Sister Karuna, for Sister Dolly, for Brother Mahendran, who is hosting alongside, Lord, with me, and also Brother Leslie and Sister Rita, Lord, even as we all, Lord Jesus, come and worship you, praise you, Lord, and bring forth this ministry, Lord, to have the privilege of serving you, Lord Jesus, to go into 110 nations, Lord. We exalt you, we praise you, we honor you, we bless you, we lift your name up high, Lord Jesus. That, Lord, you have said in your word, Lord, when we lift your name up high, you will draw all human unto yourself, Lord Jesus, that you created, Lord, with your plan and your purpose upon each and every one of their lives. And we thank you, Father, for that, Lord. Even as the ministry that is going to go on from the second segment, Lord, from the word that is going to go forth, Lord, the first one going out of me, Lord Jesus, myself, Lord, hosting today, Lord, and also, Lord, second one to come all the way from Colombo, Sri Lanka, Lord, Brother Jnana Prahasam, who would come and give the word, Lord, and Lord, following that, Lord, Pastor Venkat would come from the United States, and also Pastor Anton Rasanayam from Scarborough, Ontario, Lord, and following that, we would have Pastor Martin coming all the way from India. Lord, we thank you for every one of those servants of the Lord. And Lord, we thank you, Lord, for the anointing that would rest upon them, Lord, leading them and guiding them, Lord Jesus. And I thank you, Father, Lord, for the ministry of the Holy Spirit that is to go on. And we thank you in Jesus' name we pray. Amen and amen. இப்பொழுது நாங்கள் கலியத்திலிருந்து சிஸ்டர் கருணாவை அழைக்க போகிறோம். அவர் வந்து போதும் போல நன்றாக ஒரு பாட்டை பாடி ஜபித்து ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சிஸ்டர் கருணா. Praise the Lord, Sister Ranjini. Praise the Lord, Sister கருணா. வாருங்கள், வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாட்டையும் பாடி நல்லா ஜபித்து எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். God bless you. Amen. God bless you too, Sister. பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் மேல் மனதுருக்கமாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா.
அப்பா தகப்பனே, திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை குணமாக்குற தகப்பன் நீர் கர்த்தாவே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுகிற யாவரும் கர்த்தாவே எந்த இடத்திலும் விழுந்து போகாதபடி கர்த்தர் நீர் அவர்களை தாங்கி வழி நடத்துகிற தகப்பனாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பவுல் விக்டருடைய மருமகனுடைய இறப்புக்காக அப்பா மனம் வருந்தி கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தை தேற்றவாள் ஞாயிறு தேற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, குடும்பத்தின் தலைவனாயிருக்கிறவர் கர்த்தாவே, இந்த இடத்திலே அந்த சின்னத்தை ஆட்டி தேற்ற உம்மால் மட்டுமே முடியும் சுவாமி தகப்பனே. நீர் அவர்களை கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அந்த குடும்பத்தோடு போதும் இருக்கட்டும், அந்த குழந்தைகளோடு போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல அந்த குடும்பத்தை நீர் இதுவரை காத்தீர் ஆண்டவரே. இனி வரும் காலங்களும் அந்த குழந்தைகளை உம்முடைய இரத்த கூட்டைக்குள்ளாக, அந்த மனைவியை இரத்த கூட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேற்றுங்க, ஆற்றுங்க ஆண்டவரே தகப்பனே. இந்த நாளும் இந்த வானொலிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் கிறிஸ்துவ வானொலி கூடாக தாளந்தை கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கட்டளையிடுகிறோம் அப்பா. சோழன்ல ஸ்ரீ பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை ஒழுங்குமாய் செய்யும்படியாய் நீர் கொடுத்த எல்லா ஞானத்துக்காகவும் நன்றி செலுத்தி தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. மகேந்திரங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வைராக்கியமாய் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் உம்முடைய பரியந்தம் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே உமக்காக நிற்கிற அந்த எல்லா காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம், சுகபேல, தைரியம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்னும் ரஞ்சினி அலங்காரமணிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய காரியத்தை தொகுத்து வழங்கும்படியாய் சகோதரிக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க, சுகம், பலம், தைரியம் கொடுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, சௌரியோடு கூட இருங்க. டோலிக்காக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா எல்லா மன விருப்பங்களை நிறைவேற்றி சௌரியின் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். சுகத்தோடு வாழும்படியாய் நீர் அவரை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க தகப்பனே. உமக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நான் இந்த இடத்துல வருகிற ஆண்டவரே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக அவர்கள் ஒவ்வொருவரை மறைத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவானவைகள் என்று சொல்லி இருக்கிறீங்க. உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய சமாதானத்தின் ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் செய்ய போகிற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்குள்ளாக அவர்கள் பயந்தவர்களாய் உம்முடைய ஊழியத்திலே கர்த்தாவே அவர்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். சபையை நிரப்புங்க. ஆத்துமாக்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் சபைகளுக்கு வரும்படியாய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு இதயத்துல நீங்க பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அநேக ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஆத்துமாக்கள் உண்மை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே அந்த ஜனங்களுடைய இருதயத்தை ஆற்றி தேற்றி உம்மண்டை இழுத்து கொண்டு வரும்படியாய் ஒவ்வொரு ஊழியக்காரனை பயன்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது ஆத்துமத்தின் ஆதாயம் கர்த்தாவே. அப்பா இந்த உலகத்தின் ஆதாயம் கிடையாது. அந்த ஆத்மா உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் செய்யப்படுகிற ஊழியம் ஆண்டவரே. அப்பா நரகத்துக்கு தப்பு வைக்கிற ஊழியம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. சபைகள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுங்க. அந்த ஊழியக்கார குடும்பங்களை பொறுப்படுங்க. பிள்ளைகளை உங்களுடைய ரத்த குட்டிக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க.
உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கெச்சிக்கிற சிங்கமாயிருக்கிற சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் தந்திரங்களையும் அறிந்து கொள்ளும் ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களை நீர் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நாம் அறியும் கர்த்தாவே, உம்முடைய காரியங்களை செய்ய போகிற ஒருவரை நீர் தெரிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தை அழித்து போடாதபடி கர்த்தர் திறப்பின் வாசலில் நிற்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தெரிந்து கொள்ளுகிற மக்கள் கர்த்தாவே, உம்முடைய அரசாங்கத்தை நடத்தும்படியாய் நீர் அவர்களை வழி நடத்துங்க. ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பிக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு பயந்தவர்களாய் இந்த நாட்டை ஆளுகை செய்ய நீர் பலம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதங்கள் அந்த தேசத்தின் மேலே வந்து நிற்கும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மை அறியும்படியாய் அவர்களுடைய இருதயங்களை திறந்து கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை இதுவரை நீர் பாதுகாத்து வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு கூடாக நீர் ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலேயா இருந்து வருகிற எல்லா அழிவுகளிலிருந்தும் அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். ஒவ்வொரு தேசத்தை உம்முடைய திருப்பாதத்தில் ரட்சிப்புக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை அந்த இடத்துல பெருகப்பட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கண்ணீரை துடையுங்க, உணவுடை உரையுள் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே ரட்சிப்பை ஜனங்கள் காணட்டும் ஆண்டவரே. வைக்கிற ஆராதனையிலிருந்து விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு எதிராக செய்கிற பாவம் எதுவென்று அறியாதபடி அப்பா, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் மன உருக்கமுடையவர் கர்த்தாவே, மன்னிக்கிறவர் நீர் சுவாமி. அவர்களை தொடர்ந்து நடத்துங்க, இருதயங்களில் பேசுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும். உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும். உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. அகிலம் படைத்தவர் நீர் தானே. அகிலம் ஆள்பவர் நீர் தானே. அகிலம் படைத்தவர் நீர் தானே. அகிலம் ஆள்பவர் நீர் தானே. உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே.
உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும், உமது சத்தத்தால் பூமி அதிரும், உமது பிரசன்னத்தால் மலைகள் உருகும். உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், நீர் சர்வ வல்லவரே. Praise the Lord, sister. Praise the Lord, Sister Karuna. நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள் எல்சடா என்று சொல்லி. அது இன்றைக்கு எங்களுடைய நாட்டுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டின் மூலமான வார்த்தைகள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது போலவே கர்த்தர் உங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you, sister. அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இப்பொழுது நான் ஜோயல் 2வது அதிகாரம் 2 7 வசனம் மட்டும் வாசிக்க போகிறேன். I would like to read Joel chapter 2 verses 2 to 7. Blow the trumpet in Zion, sound the alarm on my holy hill. Let all who live in the land tremble, for the day of the Lord is coming. It is close at hand, a day of darkness and gloom, a day of clouds and blackness. Like dawn spreading across the mountains, a large and mighty army comes, such as never was in ancient times, for nor will it be ever in ages to come. Before them fire devours, behind them a flame blazes, before them the land is like the Garden of Eden, behind them a desert waste. Nothing escapes them. They have the appearance of horses. They gallop along the cavalry with a noise like that of chariots. They leap over the mountain tops like a crackling fire consuming stubble, like a mighty army drawing up for a battle. At the sight of them, the nations are in anguish. They face turns, their faces also turn pale. They charge like warriors. They scale walls like soldiers. They all march in line, not swerving from their course. That is what, my dear friends, that have been said about the day of the coming of the Lord. And we are not too far from what we would, consider it as being the rapture, or however the Lord, the Lord would choose to do so. Some may, see the rapture coming, or even the otherwise say face to face in other ways. But however it happens to us, we have to be prepared for the day of the Lord.
இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக சிஸ்டர் டாலியை அழைப்போம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபித்து ஒரு பாட்டை பாடி அவரும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர நிற்கிறார். இப்பொழுது அவர் வருவதற்கு முதல் நான் ஆங்கிலத்திலே அவரை வரவழைக்கிறேன். I would like to invite Sister Dolly to come and pray for the servants of the Lord that would come and participate and also sing a song and bless all of us. Sister Dolly. Praise the Lord, praise the Lord. Amen. ஆமென். நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மறுபடியும் உங்களோட சமூகத்துல வந்து நிற்பதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களோட வேதம் கூறுகிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். நன்றி சாமி, நன்றி அப்பா. அப்பா, வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் அப்பா சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உங்களை துதித்து ஆராதிக்க வருகிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர் ஊழியக்காரங்களும் கூட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு நீங்க உங்களோட புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களோட நாமம் இனிதான நாமம் ஆண்டவரே. அப்பா, முழங்கள் யாவும் முடங்கிடும் நாமம், அதற்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, எல்லா ஊழியக்காரரும் தாழ்மையோடு தேவ பயத்தோடு உங்களுக்கு முன்பாக பணிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமான பலனையும் சக்தியையும் உங்களோட கிருபையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி ஆசீர்வதிங்கள். உங்களோட உங்களோட யாவரையும் சித்தத்தின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்க, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்க, ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரு, மகிமனின் பாசம் பெரிது, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்த்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையுகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண் மேடுகள் யாவும் பாராளும் வேண்டை மனையாக, சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்க, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கு, ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்கள் ஆறு, ஆரோக்கியம் வாழ்வினில் மூடு, ஆற்றிய தேற்றும் நல் நாதா, போற்றிய பாதம் தரிப்போம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கு, ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம்
பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென் ஆண்டவர், உங்களோட சித்தத்தின்படி உங்களோட வாக்கு தத்தத்தின்படி அப்பா யாவற்றை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிற தமனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மறுபடியும் ஆண்டவரை யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி ஆசீர்வதிங்க, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து என்னை தாழ்த்தி அவருடைய நாமத்தை உயர்ப்பதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen. Thank you. God bless you, Sister Dolly. நன்றா பாடினீர்கள், நன்றா ஜெபித்தீர்கள். உங்களையும் ஆமென். உங்களுடைய கர்த்தருடைய நாமம் குடும்பத்தாரையும் கர்த்தர் மகிமைப்படுவதாக. நன்றி. ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலையத்தில் நிற்கிறார் என்றால் அவரை வரவழைப்போம்.